பொண்ணைய நான் பேசும்பொழுது திக்கும் தீ தப்பா தவறா நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன். சரியா? சரி. 5 லிட்டர் நெய் போட்டுக்கோ. 5 லிட்டர் நெய் எதுக்கு? தெரியாதா? தெரியாதே. தெரியாதா? யார? தெரியாதா? தெரியாது. ஊத்தாமா. ஏன் எதுல ஊத்த போறீங்க? குண்டத்திலே ஊத்தாமா. ஓம குண்டத்துல ஊத்தையா? போட்டுட்டியா? போட்டுட்டேன். 5 மரத்தை சுள்ளி போட்டுக்கோங்க. சுள்ளி என்ன சுள்ளிலா? ஆலமரத்தை சுள்ளி, அத்தி மரத்தை சுள்ளி, புளிய மரத்தை சுள்ளி, வேம்பு சுள்ளி, பத்தெல்லாம் மாப்பிளை. மாப்பிளை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சுள்ளியை வாங்கிக்கிடலாம். சுள்ளி வாங்கிக்கலாம். ஆமா. சரி சரி. இந்த சுள்ளி எல்லாம் எடுத்து என்ன செய்வீங்க? தெரியாதா? தெரியாது. தெரியாதா? தெரியாது. அடி பாலவத்தி எல்லாமே போட்டு எரிக்கத்தாமா. எங்க போட போறீங்க? ஓம குண்டத்திலே போட்டு எரிக்கத்தாமா. ஓம குண்டத்திலே போட்டு எரிக்கவா? ஆமாமா. வேற ஏமா இவங்களுக்கு புள்ள கைரேகை பார்க்கணும். பாப்போமே. மாப்பிளை ஓல் கையா காமிங்க. மாப்பிளை 1 யாரு? இந்த இருக்காமல இவன் தான். சரி சரி. இவன் தான் ஐட்டம் நம்பர் 1. ஐட்டம் கை கட்டுங்க. ஐட்டம் நம்பர் 1. ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. கைய காட்டியா? நல்லா காட்டு. என்ன எல்லாம் குட்ட குட்டையா இருக்கு? மாப்பிளைக்கு கை நடுக்குதா? நல்லா இப்படி காட்டு. என்ன கையில ரேகையை காணும்? என்ன வேலை பார்க்க? என்ன வேலை பார்க்க? நீ என்ன வேலை பார்க்க? நீ சொன்னதான் எனக்கு தெரியும். ஒரே கை வேலை பார்க்காரா? அடிக்கணும். சண்டால பாவி பையன அடிச்சு அடிச்சு கையில ரேகை போற அளவுக்காட அடிப்பேன். ஏமா மாப்பிளைக்கு வாஸ்து சரியில்லை. மாப்பிளை நல்லா கையை காட்டு. மாப்பிளைக்கு சண்டை மூலம் நல்லா இருக்கு. சாஸ்திர மூலம் நல்லா இருக்கு. சகட மூலம் நல்லா இருக்கு. சரித்திர மூலம் நல்லா இருக்கு. ஆனா மாப்பிளைக்கு என்ன மூலம்? சனி மூலம் சரியில்லை. சனி மூலம் இன்னைக்கு சனிக்கிழமைல. ஆமா இன்னைக்கு சனிக்கிழமை. சனி மூலம் இவனுக்கு சரியில்லை. ஆமா. உங்க 2 பேரும் கை ரேகையை காமிங்க. நீ சின்ன வயசுல இருந்து என்ன வேலை பார்த்த? அத சொல்லதுக்கே 3 மணி நேரம் ஆகும். அப்ப உனக்கு எவ்வளவு லேட்டா வரும் கட்டி எனக்கு இப்பதான் தெரியுது. ஒன்ன விட்டுருந்தேன். நீ என்ன வேலை பார்த்த? பெட்ரோல் பங்காப்ப புடிச்சுக்கிட்டே இருப்பிய, அடிச்சுக்கிட்டே இருப்பிய, பெட்ரோலை ஊத்திக்கிட்டே இருப்பிய, அமுக்கி புழுக்கு பெட்ரோல் ஊத்துற வேலை. மர்மம் என்ன வேலை பார்க்கறாரு பத்தியா? பெட்ரோல் ஊத்துறான். அமுக்கி புழுக்குன்னு விடுதான். சரி அவங்க ரேகை போட்டு உன் பொண்ணு ரேகை பார்ப்போம். பாரு உன் கையை காட்டுமா. ஆகா அற்புதமான ரேகமா. அற்புதம். பிள்ளைக்கு உள்ளங்கையில ரேகை அற்புதமா இருக்கு. ஆமா. புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு. ஆயில் ரேகை இங்க பாரு. அற்புதமா வளர்ந்துருக்கம்மா. இங்க பாருமா. ஆயில் ரேகை அற்புதமா இருக்குமா. அற்புதமா இருக்கு. ஏமா இந்த சுண்டு விரல மடக்கு. தேவடி அம்மன் சுண்டு விரல மடக்கு. கட்ட விரல மடக்கு. மேல தூக்கிட்டு மடக்கு. இந்த கட்ட அது மடக்கு. அடுத்த விரல மடக்கு. இந்த ஒரு விரல மேல காட்டு. ஏமா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? மாப்பிளைக்கு உள்ளங்கையில ரேகை இல்ல. ஓகே உன் மவுளுக்கு என்னமா ஒரு கையில ரேகை இல்ல, ஒரு விரல் இல்ல. தப்பா நினைக்காத. லாக்டவுன் வந்துச்சுல. ஆமா. அப்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ. அதனால வீட்டுக்கு முன்னாடி ஒரு இட்லி கடையை போட்டு சரி பிள்ளை டெய்லி இட்லி ஊத்துவாளா? அங்க வர கஸ்டமர் எல்லாம் இருப்பாங்க. கஸ்டமர் கொடுங்க. கஸ்டமர் வருவாங்களா? ஆமா வருவாங்கல்ல. பிள்ளை அவசரத்துல இட்லி கூட கேட்பாங்க. பிள்ளை பக்கத்துல தண்ணிய வச்சுக்கிட்டு விரல எடுத்துட்டு தண்ணியில முக்கி அந்த இட்லியில வெந்துச்சா வெவலியான்னு விரல போட்டு வேலை பார்த்தா. அவ இட்லி வெந்துருச்சா வேகலையா? வெந்துருச்சா வேகல. இட்லி போட்டு வேக வாட்டியிருக்கானே. இட்லி சூடா இருந்துச்சோ? ஆமா. அதனாலதான் அது உள்ள விட்டா சூடாதான் இருந்திருக்கும் போல. எது இல்ல இட்லி புள்ள. ஆமா சூடா இறக்கிருக்கீங்களா? ஆமா. அதனாலதான் பிள்ளைக்கு ரேகல். அந்த ஓட்ட இட்லி தான் ரொம்ப ஃபேமஸா போச்சு. அப்படியா? அப்ப பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கலாமா? முடிக்கணும். அப்ப நான் ஐயர் வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. முதல்ல நான் மலையாளத்துக்கு தம்பி நீங்க யாரும் பேசக்கூடாது. நீங்க 2 லவ் பண்றதா பரவாட்டி பண்ணுங்க. நீங்க 2 கோமா செக்ஸ் பண்ணாலும் பரவாட்டி பண்ணுங்க. உங்க ஓரினை சேர்க்கையை பரவாட்டி வச்சுக்கோங்க. சரியா? நீ அவளுக்கு கொடு, அவன் உனக்கு கொடுக்கட்டும். அந்த பரவாட்டி பார்த்துக்கலாம்.
இப்ப கல்யாணம். ஓகே ஏமா? சொல்லுங்க. முதல்ல நான் மலையாள தையர் வர சொல்றேன். வர சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை முடிக்க. ஓகே. ஓ ഈ പെൺകുട്ടി പെരിയ പടുക്കോളിയോ ഈ മൂന്ന് ചേട്ടാണോ இந்த சேட்டானுக்கு கூட்டி கொடுத்தல்லோ. ஓ கிரீன் கிரீன் உங்க 4 பேர் குண்டியிலே ஐஸ்கிரீம். சுவாமி ஒண்ணுமே புரியல. தெலுங்கு மலையாளம் புரியலையா? மலையாளம் புரியல. அப்ப தெலுங்குல பத்திரம் போதட்டுமா? சொல்லுங்க. ஓ ஏமண்டி ஓ ரேப்புக்கு என்ன சாமி? நாளைக்கு வாரியான அர்த்தம். அப்படியா? இதுவும் புரியலையா? தெலுங்கு புரியல. நீ வாயை திறக்காத. பெரிய எதையா கொண்டு அவனை வாயில வைக்க சொல்லிடுவேன். பேசாம இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு உனக்கு வாயை திறக்க கூடாது. சரியா? ஏமா? சொல்லுங்க சாமி. உனக்கு தெலுங்கு மந்திரம் புரியல? புரியல. நான் அப்ப அவர்தான் வர சொல்லணும். யாரு? மிஸ்டர் நீக்குரு ஐயர். நீக்குரு ஐயர் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தென்னாப்பிரிக்கா வந்து கூட்டு வந்திருக்கேன். அந்த ஐயரோட மந்திரத்தை கேக்குறீங்களா? சொல்லுங்க சாமி. ஓதட்டுமா? ஓதுங்கள். Oh yeah. Oh yeah. Oh no. Yes, 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 yes. Oh yeah. Oh yeah. Oh yeah. Oh my God. Yeah. Yeah. சாமி என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ஏமா? ஏன் சாமி? என்னாச்சுமா? என்னத்த கேட்டமா? அதான் என்ன பண்ணீங்க? இருமா. அதான் சொல்லு. அதான் ஏமா? சொல்லுங்க சாமி. இவள நீக்கிற மந்திரம் புரிஞ்சுச்சா? புரியல. புரியலையா? புரியல. அட போங்கம்மா. ஏன் சாமி? அவ்வளவு பெரிய ஆளு அவர் மந்திரம் புரியலையா? ஆமா. அவ்வளவு பெரிய ஆளு அவர் மந்திரம் புரியலையா? நான் கல்யாணத்தை முடிக்கட்டுமாமா? முடிங்க முடிங்க. ஓ ஓ கல்யாணத்தை முடிச்சு உட்காருறாங்க. நீ தானே வரேன். பக்கத்துல உட்காரு. ஏன் அங்க உட்காரு? நான் அங்க வரமாட்டேன். உட்காரு. அப்படி உட்காரு. ஏமா கல்யாணத்தை முடிக்கணுமா? ஓ மாங்கல்ய தந்துனா நேனா மவதீவன ஹேத்துனா தந்தே பிரச்சா சோதகே மவதீவன ஹேத்துனா. ஓ மலை மதுக மலை மதுக மலை மதுக மலை மதுக. நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். சரி. ரொம்ப சிறப்பா இருக்கு. பக்கத்துல ஒண்ணே பக்கத்துல இல்லம்மா. ஏமா சொல்லுங்க. கல்யாணம் நல்லபடியா சிறப்பா பண்ணிட்டோம். சரி. மன திருப்தியா இருந்துச்சு. சரி. அழகான மாப்பிள்ளையும் பொண்ணும். சூப்பர். மனசுக்கு ஐயோ அண்ணா இந்த ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். அண்ணா ஒரு நிமிஷம். இது அண்ணே அண்ணே தம்பிக்காரங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்கண்ணே. உங்களோட கேட்டர்களும் கோயில் திருவிழா கேட்காம அந்த வேலையை பார்த்தேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. சாரி இது இல்லைண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா இந்த இவர் தம்பிக்காரங்கண்ணே
இல்லை இவர் நான் கூட இருந்தது இது கொஞ்சம் மன்னிச்சிருங்கண்ணே. கேட்டிருக்கணும் உங்ககிட்ட முன்னாலே கேட்டிருக்கணும், கேட்காம பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வேற உள்ளண்ணே கல்யாணம் முடிச்சிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் இல்லைண்ணே.